வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணி இருக்கும். பக்கத்து வீட்டு பரமசிவம் வேகமாக ஓடி வந்தார். தன் மொபைல் எடுத்துன்னு வந்து, நான் ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன், அந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாமா அப்படின்னு தன்னுடைய ஸ்டாக்கில் இருக்கிற ட்ரேடிங் வியூ சார்ட்டிங் ஓப்பன் பண்ணி அதில் போட்டிருக்கிற பயோகான் என்ற ஸ்டாக்கை என்கிட்ட காமிச்சார். அப்படியா, நம்ம வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி ஸ்விங் ட்ரேடிங் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அவரை உள்ளே அழைச்சிட்டு போனேன். இந்த வீடியோவில் பயோகான் ஸ்டாக்கை செஞ்சு லாபம் அடைகிறது அப்படிங்கிறத நான் இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உள்ளே வந்து என்னுடைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி என்னுடைய ட்ரேடிங் வியூ சார்ட்டிங் ஓப்பன் பண்ணேன். அதில் இந்த பயோகான் ஸ்டாக்கை போட்டு அந்த ஸ்டாக்கை எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தேன். முதல்ல அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்காக என்னுடைய சார்ட்டிங்கை டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டேன். அப்புறம் இக்னாஷி ட்ரேடிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னையும் போட்டுட்டேன். அது கூட 50 EMA மூவிங் ஆவரேஜையும் போட்டு பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது. நேற்றுக்கு பயோகான் ஸ்டாக்கு 50 EMA மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 349 முடிஞ்சிருக்கு. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி ஸ்விங் ட்ரேடிங் செய்யறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டரையும் போட்டு பார்த்தேன். அதுவும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. அந்த ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐயும் ஓவர் சோல்டு ஜோன்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது. அதனால் எல்லோரும் இந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாக்கா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். எந்த ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி இந்த பயோகான் ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து நேற்றினுடைய ஹையான 349 தாண்டி 350க்கு மேலே ட்ரேடாக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கேட்டார், இதுங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அவசியம் வைக்கணும் சொன்னேன். அவருக்கு சொன்னார், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். நேற்று கேலனுடைய லோ, அதாவது 330 கிட்டத்தட்ட அந்த ஸ்டாப் லாஸ் வச்சிங்கனாக்கா ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, டார்கெட் எவ்வளோ போகலாம் அப்படின்னு கேட்டார். நான் சுமார் ஒரு 10% வரைக்கும் இந்த ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 380 வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரேடியாக கிரீடியாக இருந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு கணிசமான ஒரு லாபம் வந்த உடனே நீங்கள் அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணி லாபம் பார்க்குறதா நல்லது அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. உடனே அவர் வீட்டுக்கு போய், நான் இன்றைக்கி ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.